அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை மாத்திரம் தியானிக்கலாம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கொலோசிய சபையின் மக்களுக்கும், லவோதிக்கியா சபையின் மக்களுக்கும், எரோபோலி சபையின் மக்களுக்கும், தன்னுடைய முகத்தை காணாத விசுவாசிகளுக்கும் இன்றைக்கு நமக்கும் சேர்த்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். திரும்ப திரும்ப கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அதனுடைய பலன்களையும் அவர் சுட்டி காட்டுகிறதற்கு காரணம், ஒரு மனிதன் பூரணமான ரட்சிப்பை அடைகிறதற்கு கிறிஸ்துவினுடைய பழிமரணம் போதாது. பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு இன்றைக்கும் நாம் பார்க்கிறபடி சரீரத்தை வருத்தி கொள்ளுகிற அநேகரை பார்க்கிறோம். சரீரங்களை ஒடுக்கி, சரீரங்களை துன்புறுத்தி, சரீரங்களை வருத்தித்தான் நாங்கள் பூரணமான ரட்சிப்பை, மீட்பை பெற முடியும் என்று சொல்லி மனித ஞானம் போதிக்கிறபடியினாலே அவைகளுக்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அதனால் கிடைத்த பலன்களையும் அவர் எழுதாமல் இல்லை. கிறிஸ்துவினுடைய மரணம் கிறிஸ்துவ விசுவாசத்திலே ஒரு அடிப்படையான ஒன்று என்பதைத்தான் அவர் எல்லா விசுவாசிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இதனை சரியான நிலையில் அன்றி திசை திருப்பும் நோக்கில்தான் இன்றைக்கு பலர் அந்த சத்தியத்தை விளக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை போதிக்கிற அநேகருக்குள்ளாக காணப்படுகிற காரியமே என்ன? கிறிஸ்துவினுடைய மரணமானது அது எதேச்சையாக நடந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலர் அது இரத்த சாட்சி மரணம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் அது பாவிகளை உணர்த்துகிறதற்கான மரணம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்து மரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறவர்களும் காணப்படுகிறார்கள். வேறு சிலரோ கிறிஸ்துவை மனிதத்துவம், தெய்வத்துவம் என இரு பகுதிகளாக வேறு பிரித்து அந்த மனிதத்துவம் தான் மரித்தது, தெய்வத்துவம் மரிக்கலைன்னு சொல்லுகிறவர்களும் காணப்படுகிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் நாம் வசன அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாமே தவறான கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமும் மிக தெளிவாக கிறிஸ்து மரித்தார் என்றும் அவர் பாவிகளான நமக்காக பலியாகி மரணத்தை வென்று உயிர்த்தார் என்றும் அது போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் மரிப்பதற்காகவே அவதரித்தார் என்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்க தரிசனங்கள் அதை சுட்டி காட்டியிருக்கின்றன. சகரியா 13:7 சங்கீதம் 41:9 நாம் அதை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலும் சுமார் 175 முறைக்கு மேல் அவரது மரணத்தை பற்றி கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும். அவர் தமது முழு ஆழ்த்தன்மையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நமக்காக அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற காரியத்தை அவர் கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் என்று சொல்லி மறுபடியும் இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ நீதியையும் தேவ அன்பையும் வெளிப்படுத்திய அந்த சிலுவை மரணத்திற்கு அவர் தம்மைத்தாமே மரணம் உபந்து ஒப்பு கொடுத்தார் என்பதைத்தான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த மரணம் பாவத்துக்கான பலியாகவும் கிருபாதார பலியாகவும் இருந்தது என்பதை 1 கொரிந்தியர் 5:7, யோவான் 1 யோவான் 4:10, ரோமர் 3:26 இவைகளிலே பார்க்கிறோம். அவர் நமக்கு பதிலான மரணமாக, அந்த மரணம் அது நமக்கு பதிலான மரணமாக இருந்தது என்பதை 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் 1 பேதுரு 2:24 நாம் பார்க்கிறோம். அவரது மரணத்தினால் நமக்கு கிடைத்த பலன்கள் என்ன? பாவ பரிகாரம் ஏற்பட்டது என்பதை எபிரேயர் 9:26 பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை அவர் பெற்றுக்கொண்டபடியினாலே நமக்கென்று ஒரு பாவ பரிகாரம் கிடைத்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை தந்தார் என்பதை கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். யூத புறஜாதி என்கிற ஒரு பெரிய வேறுபாடானது நீங்கியது என்பதை எபேசியர் 2வது அதிகாரம் 14 வரையிலும் பார்க்க முடியும். புறஜாதிகள் தேவனற்றவர்களாக
கிறிஸ்துவுக்கு தூரமானவர்களாக, தேவனுடைய சுதந்திரம் காணியாட்சிக்கு அவர்கள் உடன்படாதவர்களாக அவர்கள் இருந்த அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி, அந்த வேறுபாட்டை மாற்றி, இருதரத்தாரையும் ஆண்டவர் ஒன்றாக அவர் மாற்றினார். இது அவருடைய மரணத்தினால் நிகழ்ந்தது. தேவனுடன் ஒப்புரவாகி அவருக்கு சமீபமானோம் என்பதை ரோமர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம், எபேசியர் 2:13 நாம் பார்க்கிறோம். புத்திரத்துவம் நமக்கு கிடைத்தது, அதாவது புத்திர சுவிகாரம் நமக்கு கிடைத்தது என்பதை கலாத்தியர் 4வது அதிகாரம் 3-5 வரை பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தது என்பதை எபேசியர் 1:7 பார்க்கிறோம். நீதிமானாக மாற்றப்பட்டோம் என்பதை ரோமர் 5:9 பார்க்கிறோம். சுத்திகரிப்பு நமக்கு கிடைத்தது என்பதை 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி அது சுத்திகரித்து விட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவரோடு நாம் மரித்தோம், மரண பயத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்பதை எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 பார்க்கிறோம். ஆக்கினை அகற்றப்பட்டது என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 1-3 வரை பார்க்கிறோம். அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குறுதிகளும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ரோமர் 8:32 2 கொரிந்தியர் 9:15 பார்க்கிறோம். நமக்கு எதிரியான சாத்தானினுடைய வல்லமை அது உரியப்பட்டு அவன் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தில் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரியான சாத்தானுடைய வல்லமை உரியப்பட்டு அவன் தோற்கடிக்கப்பட்டான். நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து, அதாவது அந்த 10 கற்பனைகளை தன்னுடைய சொந்த கைகளினால் எழுதின ஒரு ஆண்டவர், அந்த கட்டளைகளினால் அந்த கற்பனைகளினால் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவையான பலன்கள் கிடைக்கவில்லை என்பதினால் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு மத்தியஸ்தராக நமக்கு தந்து மீதி எல்லா காரியங்களையும் அவர் குலைத்து போட்டு அவைகளை சிலுவையின் மேல் ஆணியடித்தது மாத்திரமல்ல, சத்ருவினுடைய துரைத்தனங்கள், அவனுடைய அதிகாரங்கள், அவன் எல்லா காரியங்களையும் அவனுக்கு உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தபடினாலே கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அதனால் கிடைக்கின்ற பலன்களையும் நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மனிதனும் நம்மை வஞ்சிக்க முடியாதபடி கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக, அவருக்குள் ஆழமாக வளர்கிறவர்களாக, அகத்திலே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார் என்கிற உள்ளான மனிதனில் வல்லமை பெறுகிறவர்களாக, வெளிப்புறமான ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, அவரில் பெருகுகிற ஒரு உன்னத ஆன்மீக நிலையை நோக்கி உயர்ந்த நிலையில் வளர்கிறவர்களாக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.